கட்டு செங்கி மற்றும் oral examination. பசங்க எல்லாருமே கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி மேம் வியாக்கரணம் எடுத்துட்டு இருப்பாங்க. பசங்களா, இனியோட நம்மளோட ஹிந்தி போர்ஷன்ஸ் கூட எல்லாமே முடியுது. அதுக்கப்புறமா சீக்கிரமா எக்ஸாம்ஸ் கூட ஆரம்பிக்க போகுது. அத கேட்டதும் பசங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க பேசுறதுக்குள்ளவே அங்க இன்னொரு மேம் வராங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் பசங்களா, உங்களோட ஓரல் எக்ஸாமுக்கான ஷெட்யூல சொல்ல வந்திருக்கேன். என்னது ஓரல் எக்ஸாமினேஷனா? ஆமா பசங்களா, நாளையில இருந்தே உங்களோட ஓரல் எக்ஸாமினேஷன் இந்த வாட்டி ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஆரம்பிக்க போகுது. இதான் அதுக்கான ஷெட்யூல். மேம் போர்ட் மேல அவங்களோட ஷெட்யூலை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேம், நாளையில இருந்தே ஓரல் எக்ஸாமா? அப்ப நாங்க அதுக்கு எப்படி மேம் அவ்வளவு சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆக முடியும்? பசங்களா, பிரின்சிபல் மேம் கொடுத்த ஷெட்யூல் இதுதான். அதனால நாம எதுவுமே மாத்த முடியாது. சரியா? சரி, நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. வெறும் கட்டு சிங்கு மட்டும் இல்ல, வேற பசங்க எல்லாரும் கூட ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஸ்கூல் எல்லாம் முடிஞ்ச பிறகு கட்டு சிங்கி 2 பேரும் வீட்டுக்கு போய் யோசிக்கிறாங்க. சிங்கி, நாம எல்லா சாப்டர்ஸும் மறக்காம படிச்சிடலாம். அப்படி பண்ணாதான் என்ன ஆகும்னா ஓரல் எக்ஸாம்ல நாம நல்லா ஆன்சர் பண்ண முடியும். சரியா சொன்ன. நானும் ஜோரா படிச்சு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, 2 பேருமே உட்கார்ந்து ஓரல் எக்ஸாம்க்கு ரொம்பவே சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. Rory lived with his bat. No, a cat. மறுபடியும் தப்பா சொல்லிட்டேனே. கட்டு பாத்து நடு. இங்க பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் பிளேட்ஸோ கீழே விழுந்துருதா? அப்புறம் என்ன பண்றது? சாரி மம்மி, நான் அதாவது படிச்சிட்டு இருந்தேனா பார்க்கல. நீ ஏன் உன்னோட ரூம்ல போய் படிக்க மாட்டேங்கிற கட்டு? அம்மா, அவ அங்க ரூம்ல ஜோரா படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரே ரூம்ல 2 பேருமே அப்படி படிக்க முடியாதுல்ல. அப்படி படிச்சா 2 பேருக்குமே எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்படி பைஹார்ட் பண்ண கூடாது, புரியுதா? என்ன இருக்கோ அந்த கான்செப்ட புரிஞ்சிட்டு படிக்கணும். என்னது? அப்ப அதே நேரத்துல சிங்கி அங்க வரா. இப்படி எதுவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ராரி lived with his cat. அப்படின்னா என்ன? ராரி அவனோட கேட் கூட வாழ்ந்தான். ஆமா மம்மி, நான் அதுக்கான மீனிங்க சரியாவே புரிஞ்சுக்காம சும்மா மனப்பாடு பண்ணிட்டு இருந்தேனா, அதனாலதான் எனக்கு தப்பா வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன கட்டு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்புறம் சிங்கி, நீ கூட. ஓகே மம்மி. கட்டு சிங்கி 2 பேருமே மம்மி சொன்ன மாதிரியே நல்லா இன்ட்ரெஸ்டடா படிக்கிறாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே ஓரல் எக்ஸாமுக்கான நேரமும் வந்தாச்சு. பசங்களா, உங்களோட ஓரல் எக்ஸாம் பக்கத்து கிளாஸ்ல நடக்க போகுது. உங்களோட ரோல் நம்பர் பிரகாரம் எல்லாருமே லைன்ல நில்லுங்க. ஒவ்வொருத்தரோட நம்பர்ஸ் வரும்பொழுது நான் உள்ள கூப்பிடுறேன், வந்து ஆன்சர் பண்ணுங்க. அடவா, செம்ம. என்னோட ரோல் நம்பர் 20. ஆனா என்னோடது 5. நான் தான் முதல்ல போகணும். என்ன பண்றது? தேங்க் காட், எனது கட்டு நம்பருக்கு அப்புறம் தான் இப்படியே வர போகுது. ஜெங்கே நம்ம 2 பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டோம். நம்ம ரோல் நம்பர் தான் ஒண்ணா வர போகுது. சரி பசங்களா, பேசினது போதும். எல்லாரும் வந்து லைன்ல நில்லுங்க. பாவம் பண்டி தான் எல்லாரும் விட முன்னாடி போய் நிக்கிறான். எல்லாருமே பண்டிக்கு பின்னாடி நின்னுக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத பண்டி, எல்லாம் சரியாயிடும். குட் லக். ரோல் நம்பர் 1 உள்ள வாங்க. ஓ நோ, பை பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்டி ரூமுக்குள்ள போறான். அதுக்கப்புறமா கட்டு சிங்கி வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் வெளிய நின்னுக்கிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள பேசுறது கேட்கவே மாட்டேங்குது. உள்ள மேம் என்னென்ன கேக்குறாங்கன்னே தெரியல. அட குட்டி, மேம் எப்பவுமே ஒரு क्वेश्चन படிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது நீ படிச்சுட்டு வந்தியா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க கண்டிப்பா அது கேட்பாங்க மேம்னு சொல்லி. என்னது? அது எந்த क्वेश्चन? அதான் அது அந்த why Billy works as a barber. ஓ அதுவா? நான் அது படிச்சேன். ஓ நோ, நான் அத படிக்கவே இல்ல போல. ஞாபகம் இல்ல. ஐயோ, இதுக்கு அப்புறமா ஏன் நம்பர் தான் வர போகுதே. அட சிங்கி, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற சிங்கி. சரி கட்டு. பாரு, Billy works as a barber because he
he likes to cut the hair, and to him, hair is like a canvas on which he can paint however he wants. That's why cutting hair is fun to him, and hence he works as a barber. ஓகே, எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கும். அப்பதான் பண்டி கிளாஸ்ல இருந்து வெளிய வரான். அப்புறம் மேம் சொல்றாங்க, ரோல் நம்பர் 2. அடடோ பட்டி, எப்படி நடந்தது? மேம் உன்னை என்ன கேட்டாங்க? எல்லாம் ஒத்துங்க. ஏ பண்டி, மேம் உன்னை என்ன கேட்டாங்கன்னு எனக்கு சொல்லு. நான் ஏன்டா உனக்கு சொல்லணும்? ஏன்னா நான் சொல்றேன், நீ நான் கேட்டதோ சொல்லணும். அட அவனை விடுங்க. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு பண்டி நீ. ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேம் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் வேற ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். என்னது, நிறைய கொஸ்டின்ஸா? ஒன்னும் இல்லையா? ஐயோ, இப்ப என்ன பண்ண போன்னு தெரியலையே. சரியா சொன்ன கட்டு. என்னால ஒரு ஆன்சர் சொல்ல முடியாத போச்சு. பாத்துட்டு இருக்கும் போதே சிங்கியோட டர்ன் கூட வந்தாச்சு. ரோல் நம்பர் 5. எஸ் மேம், மே ஐ கம் இன்? எஸ், சிங்கி கம் இன். கம் அண்ட் சிட். Thank you, ma'am. Okay, Chinky. First, give your introduction. Introduction? Ma'am, I am Chinky. I class in studying 5A. And my painting is my hobby. Chinky, என்னாச்சு உனக்கு? ஏன் அவ்ளோ நர்வஸ் ஆகுற? ஆராமா காமா சொல்லு, கவலைப்படாத. மேம் அவ்ளோ அழகா சொன்னதும் அவளுக்கோ அவளோட டென்ஷன், நர்வஸ்னஸ் எல்லாமே அப்படியே பறந்து போகுது. ஓகே மேம். சரி சொல்லு. Who was Rosie and what did she write in her diaries? Yes ma'am. அவ கொஞ்சம் அப்படியே காமான பிறகு எல்லா ஆன்சர்ஸும் டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவளும் வெளிய போறா. சிங்கி, எப்படி பண்ண? ஈஸியா இருந்தது கட்டு. நான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க, நீ காமா இரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நர்வஸ்னஸ் எல்லாம் போச்சு. என்னது உண்மையாவா? அப்புறம் மேம் கேட்ட எல்லா क्वेश्चंஸும் எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் மேம்க்கு எல்லா ஆன்சர்ஸும் சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஒரு क्वेश्चन சொல்லி கொடுத்தியே, அது கூட நான் சொல்லிட்டேன். ஓ, நீ நிஜமாலே லக்கி சிங்கி. ஆனா எனக்கு எப்படி இருக்க போகுதோ? எனக்கு நிஜமாலே நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஆஹா, அப்படிதான் ஆக போகுது. மேம் உன்ன உல்டா புல்டாவா எல்லா क्वेश्चंஸும் கேட்க போறாங்க. உனக்கு எதுவுமே அதுக்கப்புறம் சொல்ல வராது. என்ன? டேய் சும்மா இருடா மோஞ்சி. நீ கவலைப்படாத கட்டு. நீ இப்போ எல்லாமே உனக்கு தெரியும். காமா யோசிச்சு எல்லாமே மேம்க்கு ஆன்சர் பண்ண, அவ்வளவுதான். ஓகே சிங்கி. கொஞ்ச நேரத்திலேயே கட்டுவோட சான்ஸ் கூட வந்துடுது. இப்ப கட்டு உள்ள போய் உட்கார்றான். கட்டு சொல்லு. Who did Roddy lived with? மேம், அது ராடி liked cutting hair. கட்டு, அது நெக்ஸ்ட் சாப்டர். கூலா இரு, காமா ரிலாக்ஸா யோசிச்சு சொல்லு. ஏன் நர்வஸா இருக்க? இப்ப கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணு. கட்டு கொஞ்சம் அப்படியே பிரீத் பண்றான். அப்புறம் அவன கொஞ்சம் யோசிக்கிறான். மேம், ராடி lived with his little cat. வெரி குட் கட்டு. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन. அப்புறம் கட்டு கூட எல்லா क्वेश्चनக்கான ஆன்சர்ஸும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஓரல் எக்ஸாம் கூட நல்லாவே முடியுது. அவன் ரொம்பவே சந்தோஷமா வெளிய போறான். எப்படி இருந்தது கட்டு? சிங்கி, நல்லா நடந்தது. அட வா, அப்பனா நம்ம நண்பர்கள் எல்லாரும் நல்லா பண்ணிருக்கோம். We rocked. Yes, we rocked. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.